சுட்டி 360 அப்படிங்கிற சேனலுக்கு வரவேற்கிறது மிக்க மகிழ்ச்சி. நடப்பு ஐபிஎல் சீசனுடைய 8வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதினர். இதில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் வீரர் சமீர் ரிஸ்வியின் அதிரடியான ஆட்டத்தினால் டெல்லி அணி மும்பை அணியை வீழ்த்தியது. தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற டெல்லி அணி பந்து வீச முடிவு செய்தது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ரியாக்சன் ரிக்கல்டன் மற்றும் ரோஹித் சர்மா இணைந்து இன்னிங்ஸை ஓப்பனிங் செய்தனர். ரிக்கல்டன் 9 ரன்களில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து வந்த திலக் வர்மா ரன் ஏதும் எடுக்காமல் வெளியேறினார். 3வது விக்கெட்டுக்கு இணைந்த ரோஹித் சூரியகுமார் யாதவ் ஜோடி 53 ரன்களை சேர்த்து சரிவிலிருந்து மீட்டது. ரோஹித் 26 பந்துகளில் 35 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். ரூதர்ஃபோர்டு 5, சூரியகுமார் யாதவ் 51, நமன்தீர் 28 ரன்கள் என நடையை கட்டினர். 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 162 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. இதில் சாண்ட்னர் 18, கார்வின் ஃபோஸ் 11 ரன்கள் எடுத்திருந்தனர். இந்த ஆட்டத்தில் ஹர்திக் பாண்டியாவுக்கு மாற்றாக சூரியகுமார் யாதவ் மும்பை அணியை கேப்டனாக வழிநடத்தினார். 163 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை டெல்லி அணி விரட்டியது. ராகுல் 1 ரன்கள், நிதிஷ் ராணா 0 ரன்கள் என்ற அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து டெல்லி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தனர். அதன் பின்னர் 3வது விக்கெட்டுக்கு பதும் நிசாங்காவுடன் கூட்டு சேர்ந்த சமீர் ரிஸ்வி சிறப்பாக ஆடினார். இந்த இணை 66 ரன்கள் சேர்த்தது. நிசாங்கா 44 ரன்களில் வெளியேறினார். தொடர்ந்து வந்த மில்லருடன் சேர்ந்து 78 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார் ரிஸ்வி. 51 பந்துகளில் 90 ரன்கள் எடுத்த அவர் கார்வின் போஸ் வீசிய பந்தில் ஆட்டமிழந்தார். தலா 7 பவுண்டரி மற்றும் 7 சிக்சர்களை அவர் விளாசியிருந்தார். 18.1 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 164 ரன்கள் எடுத்த டெல்லி அணி வெற்றி பெற்றது. மில்லர் 21 ரன்களுடனும் ஸ்டப்ஸ் 3 ரன்களுடனும் களத்தில் இருந்தனர். இந்த சீசனில் டெல்லி அணி விளையாடிய 2வது ஆட்டத்திலும் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் ரன் ரேட் அடிப்படையில் அந்த அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது. ஆட்ட நாயகன் விருதை ரிஸ்வி அவர்கள் வென்றார். நன்றி.